ஹலோ மக்களே, வெல்கம் டு டேர் லேசி. ப்ரீவியஸ் வீடியோவில் ஆப்பம் ரெசிபி பார்த்துருப்பீங்க. அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பொட்டேட்டோ ஸ்டியூன்னு சொல்லியிருந்தோம். அதை பற்றின ரெசிபி வீடியோ தான் இது. ஆப்பம் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கோம், அதில் போய் பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பொட்டேட்டோ 1/2 kg அதிகம்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தேவையான அளவு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவைங்கிற மாதிரி மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 8, பெரிய சைஸ் வெங்காயம் 1, பெப்பர், மேகி கோகோனட் பவுடர் இல்லைனா தேங்காய் பால். இப்போது நாம் இதை எப்படி பண்ணுறோம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சமைக்கிற பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதில் உருளைக்கிழங்கோட கொஞ்சம் ஜாஸ்தி அளவு தண்ணி நிரப்பிக்கோங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 8 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா மேகி கோகோனட் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கோம். இதுக்கு பதிலாக தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை நல்லா அரைச்சி அதில் வர ஃபஸ்ட்டு பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச தேங்காய் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி அதில் வர பாலை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண விட்டுட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதித்து வந்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பவுடர் போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. திருப்பியும் கொதித்து வந்த உடனே அது கூட பெப்பர், கோகோனட் ஆயில், கருவேப்பிலை இது 3த்தையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வேணாங்கிறவங்க கீயும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கீ வேணாங்கிறவங்க நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களோட பொட்டேட்டோ ஸ்டூ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஆப்பத்துக்கு மட்டும் இல்லை, கீ ரைஸ், ப்ரெட், அப்புறம் நிறைய டிஷ்க்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.